வணக்கம் அன்பர்களே நண்பர்களே. இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பேச போகிறது குரு வக்ர பயிற்சி பலன்கள் 2024. ஒவ்வொரு கிரகத்துடைய மூமெண்ட் நகர்வுகளும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகள் மேலும் பெரிய மாற்றங்களையோ சின்ன மாற்றங்களையோ வரவழைத்தே தீரும். அந்த வகையில் குரு பகவான் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து சற்று ரொம்ப சீக்கிரமே ஷார்ட்லி மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு மூவ் ஆயிடுவார். அங்க போய் அவர் அக்டோபர் 9, 2024 முதல் பிப்ரவரி 4, 2025 வரை வக்ரகதியில் பிரவேசிப்பார். இந்த நிகழ்வானது 12 ராசிகளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துக்கிறோம். அந்த வரிசையில மேஷம் முதல் மகர ராசி வரை ஏற்கனவே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி, இந்த கும்பராசிக்கு இந்த வீடியோவை எப்படி எடுத்துட்டு போறோம்னு சொன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், ஃபேமிலியில யாராவது ஒருத்தராவது கும்பராசியில் இருந்தா கூட இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்கள பார்க்க செய்யுங்க. இந்த வீடியோவானது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த கும்பராசிக்கு இந்த வீடியோவை எப்படி எடுத்துட்டு போறோம்னா, முதல்ல கும்பராசிக்கு என்ன நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ இந்த குரு வக்ர பயிற்சியால் எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, என்ன தீர்வுகள் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். கும்பராசி காலபுருஷனுடைய 11ஆம் வீடு, சனி பகவானுடைய மூல திரிகோணஸ்தானம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி போன்ற 3 நட்சத்திரங்கள், செவ்வாய், ராகு, குருவுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே குறைகளை ஊர்ந்து கவனிக்கும் சக்தி உடையவர்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எங்க குறை இருந்தாலும் அந்த குறைகள் அவர்களுடைய கண்ணுக்கு ஜூம் லென்ஸ்ல தெரியும். இது இவருங்க மேல இருக்கிற குறை இல்ல, பிறப்புடைய ரகசியம். கும்பராசிக்காரர்கள் தற்பொழுது ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம், பாதிப்பு, சனி பகவானுடைய சொந்த ஆட்சி வீடு, மூல திரிகோணஸ்தானம், அவங்களுக்கு எப்படி சனி பாதிப்பு ஏற்படுத்துவார் அப்படின்னு கேட்டவங்களுக்கு, சனியை பொறுத்த வரைக்கும் 2 வகையில அவர் வேலை செய்வார். ஒண்ணு, உங்களோட பிறப்பு ஜாதகத்துல ஒரு வகையில வேலை செய்வார், அதுல அவருடைய நிலைமையை பொறுத்து. ஆனால் கோச்சார ரீதியாக வரும்பொழுது, 7.5 சனி, அஷ்டம சனியாக வரும்பொழுது சனி பகவான் யாரையுமே விட்டு வைப்பதில்லை. இதுதான் உண்மை. யாரையுமே விட்டு வைப்பதில்லை, எல்லோரையும் போட்டி வாட்டி அடைப்பார். அதுதான் சனி பகவானுடையது. அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த கும்பராசியில் தற்போது சஞ்சரிக்கும் போது, மூல திரிகோணத்தில் ஆட்சி பெறும் பொழுது உலகம் முழுக்க ஒண்ணு நடக்கும். நிலம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் வரும். உலகம் முழுக்க தொழிலாளர்கள் முன்னேற்றத்தை காணுவார்கள். உழைக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள்கள் மிகப்பெரிய மாற்றங்களை உணர்வார்கள். இன்னொன்னு நிச்சயமா நடக்கும். விவசாயம் சார்ந்த தொழில்களில் மழை நன்றாக பொழிந்து விவசாயம் செழிக்கும். விவசாய பூமிகள் செழிக்கும். விதிவிலக்குகள் எப்பொழுதும் எல்லாத்துக்கும் உண்டு. இப்ப நாம சொல்லக்கூடியது 75% முதல் 80% வரை நடக்கும். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் உடைய மார்க்கெட் அதிகரிக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கும்பராசிக்காரர்கள் 7.5 சனியினுடைய பாதிப்பினால, 7.5 சனினா என்ன அப்படின்னா, சந்திரன் எங்க இருக்கோ கோச்சார ரீதியாக அதுதான் ராசி. அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை சனி பகவான் அடையும் பொழுது, அதாவது இப்ப கும்பராசி, உங்களுக்கு சந்திரன் எங்க இருக்கு, பிறப்பு ஜாதகத்துல கும்பத்துல இருக்குன்னா நீங்க கும்பராசி. அந்த இடத்த கோச்சார ரீதியான சனி அந்த இடத்தை பிடிக்கும் போது அது 7.5 சனின்னு சொல்றோம். 7.5 சனியில ஜென்ம சனின்னு சொல்றோம். சந்திரன் இஸ் ஈக்குவல் டு மைண்ட்னு சொல்றோம். நம் மனதிற்கும் சந்திரனுக்கும் நேரடி தொடர்பு உண்டுன்னு சொல்றோம். சந்திரன் அப்படி 2.5 நாள்ல ஒவ்வொரு ராசியை தாண்டி போறாரு. சனி 2.5 வருஷத்துல ஒவ்வொரு ராசியை தாண்டி போறாரு. இந்த சந்திரன் வேகமாக மூவ் ஆகக்கூடிய பிளானட். எப்படி மனசு வேகமாக மூவ் ஆகுமோ, நம்ம இருக்கிற இடத்துல டக்குன்னு நம்மளுடைய எண்ணங்கள் அமெரிக்கால என்ன நடக்குதுன்னு யோசிக்க முடியும். அந்த மாதிரி வேகமாக மூவ் ஆகக்கூடிய பிளானட் தான் சந்திரன். அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான சனி பகவான் பிடிச்சாருன்னா அது ஜென்ம சனி, 7.5 சனியில. சனி மனசை பிடிக்கக்கூடியதுதான் 7.5 சனி, ஜென்ம சனின்னு சொல்றோம். அந்த மனசை பிடிச்சா முதலாவதாக கும்பராசினியர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, மனம், புத்தி வேலை செய்யாது. புத்தி வேலை செய்யாது, சொன்னபடி கேட்காது.
தன்னிச்சையா எதிர்மறையான சிந்தனைகள் நிறைய வரும். அதாவது நெகட்டிவா நாமே நமக்கு கெடுதல் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை நம்மளே யோசிப்போம். ஆனா நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னு நினைச்சு செய்யறோம் இல்லையா, அந்த விஷயம் நமக்கு நல்லதா இருக்காதுங்கிறது நமக்கு தெரியல. செஞ்சதுக்கு அப்புறம் அதோட விளைவுகள் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மனசு வருத்தப்படுது. ஒருத்தருக்கு உதவி பண்றோம். பொதுவா நம்ம எதுக்கு உதவி பண்றோம்? அவங்க நல்லா இருக்கணும், ஏதோ கஷ்டத்துல இருக்காங்க பாவம், நம்ம உதவி பண்ணுவோம்னு பண்றோம். ஆனா உதவியை வாங்கிக்கிட்டு அவங்களே எட்டி நம்ம நெஞ்சு மேல உதைச்சாங்கன்னா அது மனசுக்கு நமக்கு எவ்வளோ அழியாத காயமாக வடுவாக இருக்கு. ஒவ்வொரு விஷயமா, அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காரோ சுய ஜாதகத்துல, அது லக்னத்துல இருந்து சந்திரன் எந்த பாவத்துல இருக்காரோ அந்த பாவம் அடிபடும். இப்ப கும்பராசிக்கு ஒரு வேளையில வந்து 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு, அதாவது கன்னி ராசின்னு வச்சுக்கோங்க, நீங்க கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி ஆட்சியா இருக்கிறதுனால, அங்க 7ரை சனி நடக்கிறதுனால கடன், நோய், மறைமுக எதிரிகள் அதிகமாவாங்க. இப்ப நீங்க மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க, வேலை செய்யற இடத்துல லாபஸ்தானத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். வேலை செய்யற இடத்துல குழப்பங்கள், வேலை இழக்கிறது, இந்த மாதிரி வரும். நீங்க ரிஷப லக்னமாக இருந்தால் உங்களுக்கு வந்து அதே கும்பராசி தான். நீங்க ரிஷப லக்னம், நீங்க கும்பராசின்னு வச்சுக்கோங்க. அப்படியாக இருந்தால் உங்களுடைய வேலை செய்யற இடத்துல வேலை மாற்றங்கள் ஏற்படும். அதாவது வேலை மாற்றங்கள்னா டீப்ரமோட் ஆகுதோ, இல்ல இடம் மாற்றங்கள், உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுதோ, இதெல்லாம் நடக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி ஆட்சியாகி 7ரை சனி கொடுக்கறதுனால உங்களுக்கும் உங்களுடைய பெற்றவர்களுக்கும் பிரச்சனைகள் வரும், தந்தையாருக்கு பிரச்சனைகள் வரும். இப்ப நீங்க கடக லக்னம்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய 8ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுவதனால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வியாதிகள், உடல் உபாதைகள், சிறு சிறு விபத்துகள், மூச்சு விடுதல் சம்பந்தப்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இப்ப நீங்க சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவிக்குள்ள தகராறு வந்து, கும்பராசி சிம்ம லக்னம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலைகள் நடக்கலாம், விவாகரத்து கேஸ் கோர்ட்ல பதிவாகலாம். இப்ப நீங்க கன்னி லக்னம்னா நான் ஏற்கனவே சொன்னோம். இப்ப நீங்க துலா லக்னம்னு வச்சுக்கோங்க, துலா லக்னம் கும்பராசி, உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக இல்ல குழந்தை பாக்கியத்திலேயே கூட பிரச்சனைகள் வரலாம். இப்ப நீங்க விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய உடல்ல சொல்ல முடியாத சில உபாதைகள் வரலாம். தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க, நண்பர்கள் மூலியமாக, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதுவே நீங்க வந்து ஒரு மகர லக்னம்னு வச்சுக்கோங்க, பணம் கையில நிக்காத மாதிரி, எவ்வளவு பணம் வந்தாலும் நின்று போகாத மாதிரி பிரச்சனைகள் வர முடியும். கும்ப லக்னம்னு வச்சுட்டா உங்களுடைய சிந்தனைகளிலேயே எதிர்மறையான சிந்தனைகள் மாற்றங்களை கொண்டு வரும். மீன லக்னம்னு வச்சுக்கிட்டா வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், அதுல தடை தாமதங்கள் வரும். இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த கும்பராசி காம்பினேஷன் இப்படி வரும். ஒட்டு மொத்தத்துல கும்பராசிக்கு பிரச்சனைகள் எப்படி வரும்னா, கடன் தொல்லையினால், உடல் உபாதையினால், பெற்றவர்கள் மூலியமாக, கணவன் மனைவி பிரச்சனைகள் மூலியமாக, எந்த வகையிலும் இந்த பிரச்சனைகள் வரலாம். இப்ப இவ்வளவு பிரச்சனைகள்ல அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிற கும்பராசி நேயர்களுக்கு எதிர்காலத்துல இந்த குரு வக்ர பயிற்சியானது 9 அக்டோபர் முதல் 4 பிப்ரவரி 2025 வரை நடக்கக்கூடிய பீரியட்ல என்ன நடக்க போகுது? உங்களுக்கு குரு பகவான் சமக்கிரகம். கும்ப ராசிக்கு குரு பகைவனோ நண்பனோ அல்ல. சமக்கிரகமானவர் 4ஆம் இடத்துல ரிஷப ராசியில குரு பகவானுக்கு வேண்டாத இடம். அந்த இடத்துல நேர்கதியில் இருக்கும் போது உங்களுக்கு நல்லது செய்ய அவரால் முடியாது. அதுவே வக்ரகதி அடையும் போது டபுள் நல்லது அவர் செய்யக்கூடிய கடமைகளை ஏற்படுத்துவார். தற்சமயம் கோச்சார நிலையில பாத்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே ஜென்ம சனியாக இருக்கிறார். உங்கள் 2இல் ராகு, 4இல் குரு, உங்களுடைய 8ஆம் இடத்தில் கேது. இந்த சூழ்நிலையை வச்சு பார்ப்போம். 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் தேவையில்லாத வாய் வம்பு வழக்குகள், அனாவசியமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து உங்கள் கண்ட்ரோல் இல்லாமையே வரும். இது ரொம்ப முக்கியம், ஜாகிரதையா இருக்கணும். இந்த 4ஆம் இடத்தில் குரு வக்ர பயிற்சி இந்த காலகட்டம் 5 மாசத்துல கண்டிப்பாக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த 7ரை சனி நேரத்துல வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையலாம், நிலம் வாங்கக்கூடிய யோகம் அமையலாம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அமையலாம். இப்படி யோகங்கள் தரக்கூடிய நாட்களாக இந்த அக்டோபர் 9th 2024 இருந்து இந்த பிப்ரவரி 4th 2025 வரைக்கும் நடக்கும். இப்ப இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்? மாற்றங்கள் நடக்கும். ஏற்கனவே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் 7ரை சனியினால வேலையில வந்து ஆல்மோஸ்ட் வேலை போற நிலைமை இருக்குன்னா அப்படியே ரிவர்ஸா உங்களுக்கு நல்ல பேர் வரும். சப்போஸ் உங்களுக்கு வீட்டுல உங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாயிட்டே வருது, பிரிவு ஏற்பட போகுது, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரிவு மாறி உறவாக மாறி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வரும். இல்ல உங்க பசங்களுக்கு ஏதோ நோய் நொடிகள் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா
இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அது நிவர்த்தியாகும். முக்கியமா யார் யார் கும்பராசியில சொத்து சம்பந்தமான வழக்குகள் பெண்டிங்ல இருக்கோ, டாக்குமெண்டேஷன் கையெழுத்து போட்டு அது வில்லங்கமா கேரண்டி கையெழுத்துல மாட்டிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு எல்லாம் ஒரு பொற்காலம். இதுதான் நடக்க போகுது இந்த 5 மாச காலத்துல. தீர்வுகள் என்ன? நாம முக்கியமா நம்பர் 1 நம்ம செய்ய வேண்டியது குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம். ஓம் விருஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 21 முறை ஜபம் செய்ய வேண்டும். முடிஞ்சால் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆலங்குடி கஷேத்திரத்துக்கு புதன்கிழமை ராத்திரி தங்கும்படியாக சென்று வியாழக்கிழமை காலையில் அபிஷேகம் செய்து வருவது ரொம்ப நல்லது. மஞ்சள் நிற ஆடையை தானம் செய்வது ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் மேல ஏழை பெண் குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஒரு 5000, 10,000, 1500 உங்களால எது முடியுமோ அதை மாசம் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை போல ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்க முடியாது. ஆக இந்த தீர்வுகள் நம்ம சொல்றோம், அதை நீங்க தயவு செய்து ஃபாலோ பண்ணி முழுமையான பலன்களை அடைய வேண்டும் என்று கூறி, என் உயிரினும் மேலான கும்பராசி பெருமக்களே, உங்களை விட்டு மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.